நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பேசும் தலைமை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் கோவை மெடிக்கல் சென்டர் மற்றும் ஹாஸ்பிட்டலுடைய வைஸ் சேர்பர்சன் மற்றும் டாக்டர் என்ஜிபி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி டாக்டர் தவமணி பழனிசாமி. டாக்டர் என்ஜிபி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மேனேஜிங் ட்ரஸ்டி டாக்டர் தவமணி டி பழனிசாமி அவர்கள் கோவையில் ஒரே வளாகத்தில் ஆர்ட்ஸ், என்ஜினியரிங், ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிகளையும் டாக்டர் என்ஜிபி பள்ளியையும் நிர்வகிக்கும் மிகச்சிறந்த கல்வி குழுமம் என்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக 15,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களோடு 45,000த்திற்கும் மேற்பட்ட அலுமினி பலத்தோடும் NIRF ரேட்டிங்கில் முதல் 100 கல்லூரிகளில் ஒன்றாகவும் திகழும் பெருமிதம் குறித்தும் கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 5 கோடி ரூபாய் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்துள்ள மன நிறைவு உள்ளது என்று பெருமை பொங்க கூறுகிறார். கிராமத்தில் பிறந்து அமெரிக்காவில் மருத்துவராக பணிபுரிந்து இன்று கல்வி பணியில் அயராது உழைக்கும் தனக்கு தங்கள் கல்லூரியில் படித்த மாணவர்களில் சுமார் 18% பேர் வெளிநாடுகளில் வேலை செய்வது மன நிறைவை தருவதாக கூறும் டாக்டர் தவமணி டி பழனிசாமி தனது வாழ்க்கை பயணத்தின் மறக்க முடியாத அனுபவங்களையும் எதிர்கால திட்டங்களையும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நேரில் இந்த மாதிரி என்னோட இன்டர்வியூ பண்ணதுக்காக நேரத்தை ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் இன்ஸ்டிடியூஷன் ஹாஸ்பிட்டல்ஸில் நன்றி மேடம். எங்கிருந்து தொடங்கியது? ஒரு சிறிய கிராமத்துல பிறந்திருக்கீங்க, கோபிங்கிற ஒரு சிறிய கிராமம். அங்கிருந்து தொடங்கி US பயணம், திரும்ப ரிட்டன் அப்படின்னு உங்க ப்ரொஃபைல்ல நீங்க உங்களுடைய டிராவல் மிக பெருசு. எப்படி தொடங்கியது இந்த பயணம் அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் கிராமத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் நல்லா படிக்குவேனுங்கிறதுக்காக என்னை 10 வயசுலேயே கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துனாங்க. அப்புறம் லீவுக்கு நான் வீட்டுக்கு போகும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்க அப்பா அவங்கள படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க பிரதரை படிக்க வச்சாங்க. அவங்க இன்றைக்கி டாக்டர் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு தீராத ஆசை, தங்க குழந்தைகளையெல்லாம் படிக்க வைக்க வேணும், அது பொன் குழந்தைகளை படிக்க வைக்க வேணும். எங்கள் அப்பாவுக்கும் அவங்க படிக்காத இந்த வில்லேஜில் இருந்ததுனால எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணை படித்து வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கூட அவங்களோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஒர்க் பண்ணும்போது. அப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ வெயிலில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது, நிழலில் உட்காந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு அவங்க ஒவ்வொரு தடையும் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தெர் இஸ் அப்படியே அது ஆழமாக என்னதில் பதிஞ்சுது. அப்புறம் 10 வயசு இருக்கும்போது 5ஆவது படிக்கும்போது எங்கள் மாமா அம்மாவுடைய பிரதர் டாக்டராக அப்போ ப்ராக்டிஸ் பண்ணார் கோயம்புத்தூர் ஜெயில் ரோடில். ஸோ அவங்கள பார்த்த உடனே எனக்கு டாக்டராக ஆகணும், எப்படி இருந்தாலும் நம்ம டாக்டர் ஆகிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ஹாஸ்டலில் இருக்கும்போது நான் விளையாடுறது எல்லாமே ஒரு டாக்டராக இமேஜின் பண்ணிவிட்டு வார்டனுக்கு தெரியாமல் குறும்பெல்லாம் பண்ணுவோம்ல. அப்போ நான் டாக்டரு போஸ்ட் பண்ணுவேன், மற்றவங்க எல்லாம் பேஷண்ட்டாக சொல்லி நாங்கள் விளையாடி அந்த உள் மனதில் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது 10 வயசுலேயே எனக்கு டிசைட் ஆகிடுச்சு. மேலே ஹைஸ்கூலெல்லாம் கோபியில் படித்தோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணமால் காலேஜில் PUC, தென் காட் செலக்டட் தி MBBS படிக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அது கம்ப்ளீட் பண்ணோன்னே எனக்கு ஹைஸ்கூல் படிக்கும்போதே என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அவங்க மாமா அமெரிக்காவிலேருந்து லெட்டர் எழுதுவாங்க, போஸ்ட் கார்டெல்லாம் அனுப்புவாங்க. அப்போ நான் ஹைஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு ஆசை எப்படி இருந்தாலும் இந்த அமெரிக்காவை பார்த்தே ஆகணும். அமெரிக்கா எங்கே இருக்குதுன்னு கூட நான் மேப்பில் அப்போ கஷ்டப்பட்டு பார்க்கல, ஆனால் அமெரிக்கா போகணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது என்னோட இதையும் சொல்லுவேன், நம்ம படித்து முடிச்சுன்னா கண்டிப்பாக அமெரிக்கா போகணும், ஆல் ஓவர் த வேர்ல்டு சுற்றிட்டு அப்புறம் இங்கே செட்டில் ஆகிடலாங்கிற ஒரு அடிப்படை இருந்தது. அப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணி படிக்கும்போது 2 பேருமே அப்போ இதில் மலேசியாவில் தான் போய் எக்ஸாம் எழுதணும்.
ஸோ ஃப்ளைட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட மறுபடியும் நம்ம மணி கேட்கக்கூடாதுக்கு அதுக்காகன்ட்டு எங்கிட்ட இருக்கிற இதை வச்சு அவரை மாத்திர ஏன்னா எம்டி படிச்சிருக்காரு. ஸோ அவரை எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இசிஎஃப்எம்ஜி. ஸோ ஹி காட் த்ரூ அண்ட் பாஸ்ட். அப்போது வந்து 1975 எங்களுக்கு அமெரிக்கன் எம்பசிக்கு எழுதணுன்னு க்ரீன் கார்டே கொடுத்து அனுப்பிச்சிட்டான். ஆனால் அவங்க அப்பா வந்து சிக்கு. ஸோ ஹீ மேட் அ கண்டிஷன், எங்கள் அப்பா இறக்க வரலும் நான் இந்தியா விட்டு போக மாட்டேன். ஆனால் அமெரிக்காவை நான் பார்க்காம அங்கே ப்ராக்டிஸ் பண்ணாமல் இந்தியாவில் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் இன்டர்லிங்க்டு. ஸோ ஹீ டைட் இன் மார்ச். நாங்கள் ஏப்ரலில் எம்பசிக்கு எழுதி போட்டு மேயில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ 2 பேரும் ஜாப் இல்லாத போகிறோம். அதனால் எங்கள் குழந்தைய ஃபஸ்ட்டு சைல்டை எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு ஜாப் தேடி வி ஸ்டார்டட் த லைஃப். எப்படி சார் வந்து இங்கே வந்துட்டும் போயிட்டும் இருக்கும் பொழுது நீங்கள் அங்கே எப்படி சர்வை பண்ணீங்க? உங்களுக்கு சிங்கிளாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த டாஸ்க்காக இருந்திருக்குமே உங்களுக்கு. ரொம்ப பெரிய டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு எல்லாம் அவர் தான் ஹவுஸ் பேமெண்ட்டு எல்லா கார் பேமெண்ட் இதெல்லாம் இருந்தும் அவர் தான் பார்த்துக்குவார். இவர் பாட்டுக்கு கேலண்டர் பார்த்தாரு. இந்த பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர் போய் ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கணும் அப்படின்னு கிளம்பிட்டார். அதனால் நிறைய ஹவுஸ் பேமெண்ட்டெல்லாம் டபுள் பேமெண்ட்டு பண்ணி தப்பு பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அதை கரெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பேமெண்ட் ஃபார் தி ஹவுஸ் அண்ட் அதர் திங்ஸ், டேக்கிங் கேர் ஆஃப் தி ஸ்டடீஸ் ஆஃப் தி கிட்ஸு, அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு எங்கள் சிஸ்டருமே அதே நெய்பர்ஹுட்டில் இருந்தாங்க. தே ஃபாலோ த்ரூ. ஸோ ஐ ஹேட் அ ரொட்டீன் லைஃப். நான் கிட்ஸு சிக்காகும் போது தான் சில சமயத்தில் கஷ்டமாக இருக்கும். நான் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து படுக்க வச்சுட்டு அப்புறம் பூட்டிட்டு போய் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் இன்டர்வல் டைமில் வந்து மறுபடியும் பார்த்துட்டு இந்த மாதிரியெல்லாம் போகும்போது ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் am I doing a good mother's job or I'm working, which ப்ரையாரிட்டி என்னால் கொடுக்க முடியல. சேலஞ்சிங். நாங்கள் 20 பேர் இன்டர்ன்ஸ் சேர்ந்தோம். அதில் தமிழ் அதாவது இண்டியன்ஸே 2 பேர் தான். ஸோ 18 people are Americans. So you have to prove yourself when you go abroad that you are one step ahead of them in your work, in your knowledge. So that is a challenging work you are taking. அப்புறம் you have to adjust to the culture. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு நாள் திங்க் பண்ணேன், என்னோட முகத்தை நான் மாற்ற முடியாது, என்னோட பேச்சு ஸ்டைலை மாற்ற முடியாது, ஸ்லாங் அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஐ கேன் சேஞ்ச் மை ஹேர். ஸோ ஐ டிசைடட் டு கோ டு ஹேர் ட்ரெஸ்ஸர். ஒரு சாட்டர்டே மார்னிங் டிட்டர்மைண்ட் ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்கர் டு கட் தி ஹேர். அப்போ ஹேர் ட்ரெஸ்ஸருக்கே கொஞ்சம் அதிசயமாக இருந்தது. என்ன இவ்வளோ ஒன்றுமே ஃபீலிங்ஸ் இல்லாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்களேன்னு சொன்னேன். மென்டலி ஐ மேக்கப் மை மைண்ட். ட்ரெஸ்ஸு அஃப்கோர்ஸ் வெஸ்டர்ன் ட்ரெஸ். ஸோ you are equal to the Western people in your work. You have to match your dress and the style and the culture of the local people. அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் உணர்ந்தீங்களா? அதாவது இந்தியன் கல்ச்சர் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கும் யூஎஸில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்குமான அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில் இருக்கிற டிஃப்ரென்ஸு ஒர்க் இம்பேக்டாவோ இல்லை நம்மளுடைய அட்மாஸ்பியரில் ஏதாவது இம்பேக்ட் பண்ணியிருக்குதா? பண்ணியிருக்கு. சில பேர் வந்து காமனாக நான் பை டைம் எல்லாம் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ட்ரைனிங்கில் இருக்கும்போது சில கன்சர்வேட்டிவ் பேஷண்ட் may not even choose you. They will choose their own person. அதுக்கு you don't have to feel bad because anyway you are a foreigner. You have to learn to accept that. Try to change yourself. ட்ரைனிங் முடித்து ஜாபுக்கு போகும்போது சேம் ஜாபுக்கு கம்பீட் பண்ணுவோம். என்னோட குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் எனக்கு கிடைக்கும். அவங்களோட நெசசரி எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணியிருப்பேன். தென் ஐ ஸ்டார்டட் ஆஸ்கிங் ஒய் ஆர் தே டூயிங் தேட் அப்படின்னு. இப்போ ஒரு டாக்டர் கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணார். சி திஸ் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர் இன் த வேர்ல்ட். டோன்ட் யூ திங்க் ஸோ? இட்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் ஓன் கண்ட்ரி.
You are accepting there, why you are not accepting here? Learn to accept that a priority. It's a native people first and the other people second. So I learned to accept it. The thing is, what I learned is I was trying to tell my students that when you compete in the world market, you have to be equal to the people who are all in your competition, or you have to be ahead of them in order to survive in the same post. You cannot be lower and expect the same thing. 15 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அந்த செட்டப்லேருந்து அடுத்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களுக்கு அப்படியே ஒரு பெரிய சேஞ்சு திரும்ப கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு எப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்துனீங்க? அது ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்ததா உங்களுக்கு? அது எப்படி இருந்தது? நான் ஆக்சுவலாக வரும்போது தயார்படுத்தலை. இந்த ட்ரீம் ஆஃப் கம்மிங் அண்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் ஒர்க் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரியே நம்ம இங்கே பிளான் பண்ணணும். அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் என்னென்ன வசதிகள் இருக்குதோ அதே வசதிகள் நம்ம பேஷண்ட்டுக்கும் கிடைக்கணும், நம்ம ஊர் மக்களுக்கும். ஸோ அவருக்கு அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கு இருந்தது. ஸோ ஐ வாஸ் நாட் மென்டலி ப்ரிப்பேர்ட். ஐ ஃபாலோட் ஹிம். ஹீ வாஸ் ஹியர், ஐ வாஸ் தேர் ஃபார் 3 years. வி மூவ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப். தென் அடுத்த இயர் என்னுடைய சின்ன மகனை இங்கே கொண்டு சேர்த்துனேன். 2 பேர் படித்தாங்க. அப்புறம் பெரிய மகனை அங்கே யூனிவர்சிட்டியில் சேர்த்துனேன். அப்புறம் ஒரு பொண்ணு மெடியில். அது கடைசி வருஷம் நான் இங்கே மூவ் பண்ணும்போது எங்கள் சிஸ்டர் வீட்டில் விட்டு 1 yearல அதுக்கு பெரிய ப்ரொசீஜர். ஐ ஹேட் டு கோ டு தி கோர்ட் சேயிங் தட் ஐ எம் கோயிங், ஐ டிடன்ட் அபேண்டன். அதெல்லாம் பண்ணி எங்கள் சிஸ்டரில் கார்டியனை கொடுத்துட்டு வந்தேன். தட் வாஸ் அ டஃப் பீரியட். பட் சம்டைம்ஸ் when you want to be achieving your goal, you have to do sacrifice. சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசும் தலைமை நிகழ்ச்சி தொடரும். பிஓடி கோர்ஸ் அப்போ இங்கே இல்லை, கோயம்புத்தூரில் வேறு எந்த யூனிவர்சிட்டிலே இல்லை. எங்களுக்கு தெரியும் ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் இந்த ஹேண்டிகேப்டு கிட்ஸுக்கு, மென்டலி ரிட்டார்டட் கிட்ஸ்க்கு அது படித்தவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு. ஒரு ஃபேமிலி விமன், ஒரு பீடியாட்ரிஷியன், டாக்டர், ஹெல்த் செக்டார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது எப்படி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எப்படி அடுத்த அந்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்ந்தீங்க? இது ஹெல்த் கேர் யூனிட்லேருந்து எஜுகேஷனுங்கிறது இன்னொரு ஒரு கேட்டகரி, இன்னொரு ஒரு பெரிய துறை. அந்த துறைக்கு எப்படி தயாரானீங்க நீங்கள்? நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு நீட்ஸ் இருந்தது. பிகாஸ் we got used to the nurses in the United States. ஸோ நம்ம ஒரு காலேஜ் ஆரம்பிக்கலாம், நம்ம ட்ரெயின் பண்ணலாம் the way we wanted. அந்த அவுட்கம் நல்லா இருக்குன்னு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நர்சிங், இந்த அதர் பேராமெடிக்கல், பிபிடி, ஃபார்மசி அந்த பிஓடி கோர்ஸ் அப்போ இங்கே இல்லை, கோயம்புத்தூரில் வேறு எந்த யூனிவர்சிட்டிலே இல்லை. எங்களுக்கு தெரியும் ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் இந்த ஹேண்டிகேப்டு கிட்ஸுக்கு, மென்டலி ரிட்டார்டட் கிட்ஸ்க்கு அது படித்தவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு. ஸோ யோசித்து இங்கே பெங்களூரில் அந்த கோர்ஸ் இருந்தது. அங்கே போய் 2 ஸ்டாஃபை நாங்கள் ஹையர் பண்ணி, அப்போ தான் அவங்க முடிக்கிறாங்க. இங்கே ஒரிசா, தே ஆர் ஃப்ரம் ஒரிசா. அவங்கள கூட்டிகிட்டு இங்கே வீடு எடுத்து கொடுத்து எல்லாம் அவங்களுக்கு வசதி எல்லாம் பண்ணி இங்கே அவங்கள ஹையர் பண்ணி, அப்புறம் எல்லா டாக்டர் கிளினிக்லேயும் அவங்கள அனுப்பிச்சு தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஓடின்னு சொல்லி அப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்பவும் பீப்புள் அக்செப்ட் பண்ண லெவல் அவ்வளோ சரியில்லை. 50 பேர் எங்களுக்கு எடுக்கலான்னா 10 பேர் 12 பேர், அதுவும் எல்லாம் ஃப்ரம் நைபரிங் ஸ்டேட் கேரளாவில் தான் வருவாங்க. முடிச்ச உடனே அவங்க அங்கேயே போயிடுவாங்க. ஸோ எங்கள் ஆசை இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல. நம்ம மக்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கல, நம்ம அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். தென் வி ஸ்டார்டட் கிவிங் ஃப்ரீ சீட் கொடுக்குறோம், நீ முடிச்சுட்டு ஆனால் இங்கே ஒர்க் பண்ணணும் 3 years அந்த மாதிரி. அது நிறையா பேர்த்துக்கு இங்கே சரின்ட்டு போவாங்க. பக்கத்தில் அடுத்த பஸ் ஸ்டாப்பில் போய் இறங்கி வேண்டான்னு, ஏன்னா ஃப்ரீயாக இவங்க எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சந்தேகம் வந்துடும்.
ஸ்லோவாக ஆரம்பித்து இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கோர்ஸ் வந்து இன் குட் டிமாண்ட். அண்டு அந்த அந்த தாட் ப்ராசஸ், அதாவது இப்படி பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் என்ஜிபிக்கு எப்படி தோணுச்சு? கிராமத்திலேருந்து அழைச்சிட்டு வந்து பெண்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலை மாற்றி கொடுக்கறது, அவங்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியங்கிறத எப்படி உணர்த்துறதுக்கு என்ன முயற்சி எடுத்தாரு டாக்டர் என்ஜிபி? நீங்கள் என்ன எடுத்தீங்க? அவர் ஹாஸ்பிட்டல் அதான் அங்கே இருக்கிற மாதிரி இங்கே நம்ம பீப்புளுக்கும் அதே ட்ரீட்மெண்ட். அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகவே கூடாது எந்த ரீசனுக்கும், இங்கேயே எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு அவர் சேலஞ்ச் பண்ணார். இப்போ அந்த ஊரில் போனால் அங்கே இருக்கிற பெண்கள் வந்து அவ்வளோ படிச்சிருக்க மாட்டாங்க, ஒர்க்கு பண்ணுறதுங்கிறது தெரியாது. அதனால் அந்த பெண்களை எல்லாம் எடுத்து இவர் ஹாஸ்பிட்டலில் ட்ரெயின் பண்ணுவோம். அப்போ வந்து அவர் வந்து அவருடைய செக்ரட்டரிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, ஹவு டு டேக் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப். டெய்லி எந்திரிச்சோன்னே எப்படி ப்ரஷ் பண்ணுறது, ட்ரெஸ் பண்ணுறது, இது இந்த மாதிரி. அப்புறம் நாங்கள் வில்லேஜில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் இருப்பாங்களே, நிறையா வில்லேஜில் நாங்கள் சொல்லி வைப்போம். பக்கத்தில் வில்லேஜ்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க 4-5 பேர்த்த. ஏதோ கல்யாணம் ஆக வரல இங்கே இருக்கட்டும், ஏதாச்சும் சொல்லி கொடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் பொண்ணு அப்படின்னு சில பேர் விட்டுட்டு போவாங்க அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் கேர்ள்ஸ் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் அப்லிப்மெண்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இது வந்து ஒவ்வொரு தடையும் அது உள்ளே போகும்போது மேலும் மேலும் அதை வந்து வலியுறுத்துற மாதிரி இருந்தது. சிங்கிள் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணல, கோ எஜுகேஷன். ஆனால் அதே சைடு வில்லேஜில் இருக்கிற பாய்ஸும் கொஞ்சம் அவங்களுக்கு ஊக்குவிக்க வேணுங்கிற ஒரு ஐடியா இருந்தது. இது நாங்கள் 2 பேரும் ஃபீல் பண்ணது ஏதோ பை லக்குன்னு சொல்லலாம், ஒரு பெரியவங்களை பார்த்து எங்கள் பாத்வே வந்து கரெக்டு பாத்வேயில் அமைஞ்சிச்சு. ஆனால் அதே இது எல்லாத்துக்கும் அமையாது. ஸோ வி போத் வேர் ஃப்ரம் வில்லேஜ் பேக்ரவுண்ட். அதனால் அவங்களுக்கு வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எஜுகேஷன் அண்ட் அப்லிப்மெண்ட் ஆஃப் தி உமன் அண்டு பாய்ஸ், தே ஹேவ் டு பி ரெப்ரசன்டிங் தி வேர்ல்டு, அந்த மாதிரி ட்ரீம்ஸ் நிறையா இருந்தது. நீங்கள் சொன்னது மாதிரி மெடிக்கல் தொடங்கி பேராமெடிக்கல் வரைக்கும் ஒரு பக்கம், ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்சி, இப்போ ஐசிஎஸ்சி, இப்படி அடுத்த கட்ட இந்த நகர்வு எப்படி ஆரம்பிச்சது? இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தோம் ஸ்கூலு. எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் முதல்ல தனியாக வந்தாங்க, பேச்சுலர்ஸாக இருந்தாங்க, மென்னு, கேர்ள்ஸும் அன்மேரிடாக இருந்தாங்க. அவங்க கல்யாணம் ஆகி அவங்க குழந்தையெல்லாம் வந்துடுச்சு. அந்த குழந்தையில படிக்க வைக்கணும், அதுக்கு ஒரு நல்ல கல்வி ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் வேணும். ஆனால் அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்ட்டு இதுக்கு ஆக்சுவலாக இந்த ஸ்கூல் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர், டிஃப்ரெண்ட் சிட்டி. அது ஃபீஸ் முதல்ல நாங்கள் வைச்சபோது கான்சியஸாக ரொம்ப குறைவாக வச்சு, மெயின் எய்ம் இஸ் எங்கள் எம்ப்ளாயீஸ்னுடைய கிட்ஸ் இங்கே வந்து சேர்த்து படிக்க வச்சுட்டு, நான் அப்போவே ஸ்டார்ட் பண்ண பொழுதே 7:30 7 o'clockலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறவரில் டே கேர் ஃபெசிலிட்டி மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ ஆல் தி ஒர்க்கிங் உமன் கேன் ட்ராப் அண்ட் பிக்அப் ஆஃப்டர் தட். தட் வாஸ் அது உங்களோட யூஎஸ் அனுபவத்திலிருந்து? யூஎஸ் அனுபவத்தில் அங்கே வந்து நான் அதுதான் பண்ணேன். மை சில்ட்ரன் வில் பி தி ஃபர்ஸ்ட் டு கோ டு தி டே கேர். அவங்க தான் லாஸ்ட் சில்ட்ரனாக இருக்கும் வென் ஐ பிக்அப். ஸோ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தட் taught me that all working women needs a daycare center. இந்த குழந்தைங்களையெல்லாம் படிக்க வைக்கணும்னு ஒரு எய்ம் எடுத்தீங்க, அது ஸ்காலர்ஷிப்பில் பண்ணணும். இன்றைக்கி ஸ்காலர்ஷிப்ஸில் நிறைய பண்ணுறீங்க, நிறைய அலுமினிஸ் வந்து முக்கியமான இடங்கள்ல இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது அந்த எண்ணம் தோன்றியது உங்களோட அலுமினிஸ் இங்கே எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க, உங்கள் ஸ்காலர்ஷிப் அந்த ஸ்கீம் வந்து எப்படி வந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். எஸ்பெஷலி நர்சிங்கில் வந்து சேர்ந்துருவாங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அழுவும், எங்கள் அப்பா வந்து ஆல்கஹாலிக்காக இருக்காங்க, படிக்க முடியாது என்னால், எங்கள் அம்மா வந்து வேலை செய்கிறாங்க இல்லை, ஆனால் எங்கே இருக்கிறீங்கன்னா அவங்க ஏதோ ஆட்டுக்குட்டி இருக்கும் வீட்டில். ஸோ அந்த பொண்ணுகளெல்லாம் நானே உனக்கு ஸ்பான்சர் பண்ணிடுறேன், நீ வந்து ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஃபுட் இந்த ஹாஸ்டல், ஆனால் முடிச்சுட்டு சேலரி கொடுக்குறேன், நான் 3 வருஷம் எனக்கு நீ ஒர்க் பண்ணணும், சேலரி வாங்கிட்டு. அந்த மாதிரி நிறையா பேர் படித்து இது பண்ணாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங் அனுபவம் என்னென்னா, ஒரு +2 முடித்த பொண்ணு அவங்க தாத்தாவோட
கவர்மெண்ட் கோட்டா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அந்த பொண்ணை வர சொன்னேன். அந்த பொண்ணு வந்து என்னோட வந்து பேசிட்டு அது சொல்லிச்சு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு எய்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்க, எங்கள் பிரதருக்கு இது ஹெச்ஐவி இருக்குது, நான் ட்ரீட்மெண்ட் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன், எனக்கு இல்லை. அந்த கேர்ள் வந்து ரொம்ப பிரைட்டு, இதெல்லாம் கரெக்டாக சொல்லுது. அவங்க தாத்தா பக்கத்தில் இருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன், நீ வந்து ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துறேன், நீ வந்து இங்கேயே இருந்து படிச்சுட்டு அப்புறம் நீ வெளியே போகிறதுக்கு முன்னால் 3 வருஷம் ஒர்க் பண்ணுன்னு. அந்த பொண்ணு நல்லா படிச்சுது. சேர்மன் வந்து கோவிடில் ரொம்ப சிக்கானார். ஹீ எஸ்கேப்டு மிராக்குலஸ்லி. அப்போ வந்து அந்த கேர்ள் வந்து ஷி வாஸ் ஒன் ஆஃப் தி மெம்பர் இன் தி ட்ரீட்மெண்ட் டீம் ஆஃப் தி நர்சஸ். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் ஷீ ரீபெய்ட் மீ வித் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஹஸ்பண்ட். தென் நவ் ஷீ இஸ் இன் எய்ம்ஸ். போகும்போது வந்து அவங்க தாத்தா வந்து என்னை தேங்க் பண்ணிட்டு போனாங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் தி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். நோ அதர் கிஃப்ட் ஈக்குவல் டு தட். அவன் பேர் கார்த்தி. எப்படியோ சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்ட முடியல. வந்து என்னை பார்த்துட்டு, எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, ஏதோ ஒரு வேலை கொடுங்க, நான் வேலையை செஞ்சுட்டு நீங்கள் எனக்கு ஹாஸ்டல் ஃபுட்டு ஸ்டே ஃப்ரீயாக கொடுங்கண்ணா. அவன் வந்து சரி, நீ வந்து எக்ஸசைஸ் ரூமை காலையில் திறந்து வைக்கணும், 8:30 மணிக்கு பூட்டணும், சாயங்காலம் திறந்து வைக்கணும், பூட்டணும், அதையும் மெயின்டைன் பண்ணிக்க, யார் வந்து பண்ணுறாங்கன்னு, உனக்கு ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபுட்டுன்னு கொடுத்துட்டேன். அவன் ஃபார்மசி முடிச்சிட்டான். இந்த மாதிரி நிறையா பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ட்ஸ் காலேஜ்லன்னு எடுத்திங்கன்னா, அங்கே முதல்ல ஆரம்பித்த போது நான் நான் வந்து அத்லெட். இன்னும் வில்லேஜில் இருக்கிறவங்க முக்கால்வாசி எல்லோரும் நல்லா ஓடுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸு நல்லா பண்ணிட்டு வருவாங்க. அவங்களுக்கு பணம் இருக்காது. நான் ஆர்ட்ஸில் என்ன பண்ணேன், டிசைட் பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸ் பசங்களை ஊக்குவிக்கணும், ஆனால் அதே சமயத்தில் தே ஹேட் டு, அதாவது கிராஜுவேட் ஆகணும்னு ஒரு கண்டிஷன் போடுவேன். அந்த மாதிரி அதுக்கு கார்த்தின்னு ஒரு பையன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வாலிபால் ரொம்ப டிசிப்ளின். நாங்கள் ஆரம்பித்த போது 1997 ஆர்ட்ஸ் ஆரம்பித்த போது அப்போவே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ஒரு 25-30 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாஸ்டர் நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்க காலேஜுக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி இருப்பாங்க. தே கெட் ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ ஸ்டே. பட்டு காலேஜின் எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் அவங்க முன்னாடி பண்ணுவாங்க. ஸோ தே ஆல் டெவலப்டு லீடர்ஷிப் ஸ்கில் அண்டு வெல் டிசிப்ளின்ட். அண்டு அந்த கார்த்தி வந்து வாலிபால் டீம் லீடராக இருந்தான். வாத்தியார் யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணான், ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணான். அப்புறம் எம்பிஏ படிச்சுட்டு பேங்க்கில், டிஃப்ரெண்ட் பேங்க்கில் போய் மேலே இருந்து மேனேஜராக இருக்கிறான். இன்னும் ஹீ இஸ் இன் டச். கூப்பிட்டா வருவான் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறக்கு. தட்ஸ் ஒன் ஆஃப் தி குட் மூமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப்பில் நீ என்ன செஞ்சான்னு நம்மளே நினச்சி பார்க்கும்போது, அது கேட்கும்போது, இட்ஸ் நாட் தட் வாட் யூ அச்சீவ்ட் இன் லைஃப், இட்ஸ் நாட் த மனி, இட்ஸ் தி பீப்புள் ஹூ ஆர் ஹாப்பி when you are helping them. That's fulfilling your life. டாக்டர் என்ஜிபி அதாவது தன்னுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு சர்வீஸாக ஒரு ஸ்கூல் தொடங்கி இன்னைக்கு அந்த ஸ்கூலோட ஒரு பெரிய அளவில் நிறைய வெற்றியாளர்களையும் சாதனையாளர்களையும் அதுவும் ஸ்காலர்ஷிப்லேயே படிக்க வச்சு, அது பேராமெடிக்கலாக இருக்கட்டும் அல்லது உங்கள் காலேஜஸில் எல்லாத்துலேயுமே உருவாக்கியிருக்கிறீங்க. இன்னொன்று நீங்கள் பேசுனதுலேருந்து கவனிக்கிறதுல வந்து எந்த அளவுக்கு விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஜெண்டர் சென்சிட்டிவாகவும் இருந்திருக்கு. இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ஜெண்டர் சென்சிட்டிவாக எப்படி கொண்டு போகணும்னு நீங்களும் டாக்டர் என்ஜிபியும் பிளான் வச்சுருந்தீங்க. காலேஜ் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த காலப்பட்டி ரோடு சிங்கிள் லைன் மட் ரோடு. ஸோ நிறையா பேர் கேட்பாங்க, இங்கே வந்து எதுக்கு காலேஜை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு சொல்லுவேன், நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் ஹைஸ்கூல் வரலும் கம்ப்ளீட் பண்ண சொல்லுது. ஆனால் நான் வந்து எல்லா வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் டிகிரி ஹோல்டராக வரணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். அதனால் பெரிஃபெரியில் ஸ்டார்ட் பண்ணி இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவங்களும் வந்து சேர்றாங்க அப்படின்னு ஆன்சர் சொன்னேன். ஸோ இப்போது எங்கள் காலேஜில் 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் வில்லேஜ், வெரி 5% தான் சிட்டி. அண்ட் ஐ ஃபீல் ப்ரவுட்
and happy to helping this village boys and girls to uplifting their life. And இன்னும் சொல்லப்போனால் என்னது பேராமெடிக்கலில் வந்து இங்கே படித்து முடிச்சுட்டு எல்லாம் வெளிநாட்டில் போயிருக்காங்க. இங்கே ஆர்ட்ஸு ஐடிலிங்கோட வெளிநாட்டில் போயிருக்காங்க. வெளிநாட்டுக்கு பிரெயின் ட்ரெயின் எல்லாம் சொல்கிறாங்க, அது ஹையர் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கலாம். இங்கே வில்லேஜ் பசங்க பொண்ணுங்க வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்க லைஃப் ஸ்டைல் ஆஃப் தி பேரண்ட்ஸ், கல்யாணம் ஆயிருந்தா அந்த ஹஸ்பண்ட் சைடு ஃபேமிலியுமே அப்லிஃப்ட் ஆகுது. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க, ஆனால் திரும்பி ஒரு ஃபியூ இயர்ஸ் கழித்து வந்து நம்ம நாட்டுக்கு அது ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நாங்கள் பேராமெடிக்கல்லி மாத்திரம் க்ளோஸ் டு 5000 ஸ்டூடெண்ட்ஸு 8 படிக்கிறாங்க. அதில் எங்கள் இது நாள் வரலும் 8000 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகிருக்காங்க. அதில் 2500 people are abroad, all over the world. I encourage them, and I encourage them to do part-time work while they are here, so that by doing after school, after college hours, doing part-time work, it disciplines them how to talk to the elders, how to talk with your own colleagues, how to be conscious in the workplace. These எல்லாம் புக் இல்லாமல் அவங்களே லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ that gives disciplines of their life. We both believe you have to be a disciplined child. Discipline in your dress, discipline in your profession, discipline in your studies, discipline in your behavior. Without discipline, you cannot achieve anything in the world. Whatever you want, you can get it. Basic வந்து disciplines in all the fields. பல்வேறு துறைகளில் சாதனைகளுக்காக பல விருதுகளை வாங்கியிருக்கிறீங்க. அந்த விருதுகள் வாங்கிய அந்த தருணம் டாக்டர் என்ஜிபி எப்படியெல்லாம் நீங்கள் டவுன் ஆகும்போது உங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க? நான் அங்கே அமெரிக்காவில் இருக்கும்போது அவர் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணார். நான் என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போது குழந்தையிலும் பார்த்துக்கணும். அண்ட் தென் யுவர் எக்கானமி இஸ் லோ, 1 man's salary. தென் நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ட்ரைனிங் இஸ் டஃப் டைம், நைட் டியூட்டிஸ் எல்லாம். ஸோ அவர் வந்து வீக்கெண்ட்ஸில் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்கும்போது வெளியே கூட்டிகிட்டு போயிடுவார். வெளியே கூட்டிகிட்டு போய் 2 hours 3 hours எல்லாம் அவர் என்கேஜ் பண்ணிட்டு நான் படிச்சுட்டே இருப்பேன். அப்போ கிட்ஸ் எனக்கு நோட் எழுதி வைப்பாங்க, அம்மா எப்போ உங்களுக்கு பரீட்சை முடியும், எப்போ நீங்கள் என்னோட விளையாடுவீங்கன்னு ஒரு நோட் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது கஷ்டமாக இருக்கும். யூ மே பி நெக்லெக்டிங் யுவர் சைல்ட், பட் யூ ஹேவ் டு அச்சீவ் த கோல். அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இன்னொரு இன்சிடெண்ட் தெரியுமா, தேங்க்ஸ் கிவிங் டே நாங்கள் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இவர் 5 மணிக்கு குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வெளியே சுற்றிட்டு நான் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வரேன், நீ படிக்கலான்ட்டு போனார். அங்கே ஆனால் தேங்க்ஸ் கிவிங் டே எல்லாருமே ரொம்ப கிராண்டாக அவங்கவுங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன். அது ஒரு 2 o'clock அந்த மாதிரி எல்லா ஷாப்புமே வைண்ட் அப் பண்ணி நோபடி வில் பி ஓப்பன். அது இவருக்கு தெரியாது. அங்கே போயிட்டு அப்புறம் திரும்பி அவங்கெல்லாம் 8 மணிக்கு வந்தாங்க, சாப்பிடல அப்படின்ட்டு. தென் நான் படிச்சிருக்கிறது எல்லாம் மூடிட்டு அவங்களுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுது. அப்போ வந்து அவங்க சம் டின்னர் ஐ ஸ்பெசிஃபிக்லி ஸ்பெஷல் பண்ணேன். என்னோடய கிட்ஸு இன்னும் அது ரிமெம்பர் பண்ணுவாங்க, தட்ஸ் த பெஸ்ட் டின்னர் ஐ ஹேட் அப்படின்னு அவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது யூ ஃபீல் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் ஏபிள் டு ஹெல்ப் யுவர் கிட்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபை தம். படிக்கும்போது எந்த லைஃப் இருக்கும்போதும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கத்தான் செய்யும். And then you learn to accept it and go on. Try to enjoy that, all the struggles and that learning lesson. ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தோணி இருக்கா, அதாவது ஹாஸ்பிட்டல், நீங்கள் டாக்டர் பீடியாட்ரிஷியன், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறீங்க, இது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்படி ஒவ்வொன்றா தாண்டினதுக்கு அப்புறமா அடுத்ததுக்கு பெஞ்ச் மார்க் வச்சுப்பீங்களா, இல்லை இன்னும் நம்ம ஓடணும், அப்படி அந்த இடத்துலேருந்து இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணும்போது அடுத்தடுத்து கோல் எய்ம்னே செட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா நீங்கள்? சேர்மன்கே வந்து ரொட்டீன் ஒர்க் பிடிக்காது. அதாவது அவர் ரொட்டீனாக ஒர்க் செஞ்சு எல்லாமே அப்படி கரெக்டாக அமைஞ்சிடுச்சுன்னா அவர் சொல்லுவார், எனக்கு போர் அடிக்குது, ஏதாச்சும் ஒன்று அடுத்து சேலஞ்ச் பண்ணணும். பார் நாங்கள் ட்ரஸ்ட் ஆஃபீஸில் நாங்கள் சில சமயத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்ததுன்னா
அவர் வந்து ஏதாச்சும் ஒரு அசைன்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதுக்கு அப்ளை பண்ணுங்கள், ஒய் டோன்ட் யூ ஸ்டார்ட் திஸ் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் அவர் ஆல்வேஸ் டிரைவிங் ஃபர்ஸ்ட் டு எவ்ரிபடி இங்கே இருக்குது, சும்மாவே விட மாட்டார். ஸோ நாங்கள் வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணி சில சமயத்தில் இட்ஸ் நாட் பாசிபிள், அப்படி இருந்தாலும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் ட்ரை பண்ணி அது கிடைக்காத போகலாம், ஆனால் வி ஹேவ் டு ட்ரை. அந்த மாதிரி ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் அதே மாதிரி தான் உந்துதல் கொடுத்துட்டே இருப்பார். நானுமே நிறைய சேலஞ்ச் பண்ணுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு. லைஃப் இஸ் நாட் ஆல் த டைம் காம். It's a calm and you accept it as it is, but you had to challenge to be interesting, and you had to taste that success or your achievement after hard work, then only you can enjoy that success. ஒரு ஹாஸ்பிட்டலுடைய கருவறையில் தொடங்கி அந்த ஜனனத்தில் தொடங்கி கிரிமோட்டோரியம் கட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் எப்படி, அது எங்கேருந்து வந்தது? இந்த மாதிரி ஒரு தனியார் கிரிமோட்டோரியம் கட்டணும் அப்படின்னு ஊர் மக்கள், பிரசிடெண்ட் ஆஃப் காலப்பட்டி, அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஷேர் சேர்த்து எல்லாம் ஒரு கிரிமட்டோரியம் கட்டலான்னு இவங்களை அப்ரோச் பண்ணாங்க. இவங்களும் மீட்டிங்க்கெல்லாம் போனோம். ஆனால் அது கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அதனுடைய பட்ஜெட்ஸ் எல்லாம் வெரி ஹையாக இருந்தது. தென் இட் ஸ்டார்டட் கொஞ்சம் withdrawing. Then chairman of the hospital decided that we had to support a lot to become that crematorium. So he still visit the crematorium every Monday for its maintenance and talk to the security, talk to the people. So he makes them comfortable. He calls the Kalapatti village councillor and other people to have a meeting then, and what can we do for this crematorium to for the uplift. So it came out nicely. People are happy, and especially COVID time, it's very, very helpful. So the crematorium maintenance and crematorium is necessary for every town. It's not in a lot of people are doing privately, and we are one among them. It's not something extraordinary. We didn't feel that way. டாக்டர், என்ஜிபி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனை பேரண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் இங்கே என்ன? நீங்கள் ஃபெசிலிட்டிஸு, ஏன்னா கோயம்புத்தூரில் நிறைய கல்வி குழுமங்கள் இருக்காங்க, இதை பெஸ்ட்டுன்னு தேர்ந்தெடுக்க ஒரு ரீசன் இருக்கும்ல, அந்த ஸ்பெசிஃபைடு ரீசனாக என்ன பார்க்குறீங்க? முக்கியமான காரணம் என்ன? நாங்கள் என்ஜிபி இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்த போதே நிறைய கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணோம். நாங்கள் அப்ராடில் இருந்ததுனால அந்த கல்ச்சரை கொஞ்சம், அதாவது அதில் இருக்கிற குட் கல்ச்சரை இங்கே கொண்டு வரணும்னு நினச்சோம். அதனால் ஆஸ் நான் முதல்ல மென்ஷன் பண்ண மாதிரி டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருப்போம். ஸ்ட்ரிக்ட்னா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்க்குறாங்க, ஆனால் லைஃபுக்கு அதெல்லாம் அவசியம். ஸோ அது இன்டைரக்ட் வேல ஃபோர்ஸ் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்டுன்னு பேசுவோம். ஸோ வி ஆர் பர்டிகுலர் அபவுட் த ட்ரெஸ்ஸு, பர்டிகுலர் அபவுட் த டைமிங், அவங்களுக்கு இருக்கிற கோச்சிங்ஸு, லீடர்ஷிப் ஸ்கில் ட்ரெயின் பண்ணுவேன். அடிக்கடி நான் அவங்கள்ட்ட பார்த்து பேசும்போது, நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்குள்ளே கம்பீட் பண்ணாதீங்க, அந்த மனப்பான்மை அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் படித்து முடிச்சோன்னே வேர்ல்டு ஸ்டேஜில் எங்கே இருக்கிறீங்க, அந்த வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவேன் சார். ஸோ ஹாஸ்டல் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்த. முதல்ல நாங்கள் ஆரம்பித்த புதுசில் மந்த்லி ஒன்ஸ் தான் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் தி 3 வீக்ஸில் இந்த பொண்ணுங்க வந்து அவங்க ரூம்மேட்டுக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசணும், ஸ்டோரி புக் எடுத்து படிக்கணும், அப்புறம் அவங்க வேறு லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசி அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆனால் வாரம் ஊருக்கு போனாங்கன்னா அதெல்லாம் இருக்காது. கோவிட்க்கு அப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்குது. அந்த மாதிரி டிசிப்ளினில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஒருத்தருட்டு இன்னொருத்தருட்டு நம்ம பழகும்போது அவங்ககிட்ட இருக்கிற நல்ல திங்ஸ் எல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணி கொண்டு போகும்போது அது சிறந்ததாக இருக்கும். நாங்கள் இப்போ கல்லூரியில் நிறைய காம்படிஷன், இப்போ எல்லாம் ஹேக்கத்தான் வந்திருக்கு, நாங்கள் இன்சைடே நிறைய காம்படிஷன் பார்ப்போம்.
அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து வின் பண்ணுறீங்களா லூஸ் பண்ணுறீங்களா, ஆனால் பார்ட்டிசிபேட் இன் காம்படிஷன் சொல்லுவேன். அது லீடர்ஷிப் ஸ்கில் வருது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி போயிருக்காங்க. ஐஏஎஸ் கோச்சிங் அண்ட் பேங்க் கோச்சிங் இது எல்லாம் கொடுக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது படிக்க வேணுங்கிற அந்த தாக்கம் ஒன்று வரல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நாங்கள் வேர்ல்டில் சுற்றி பார்த்ததுனால அந்த இது த பெஸ்ட் டைம் தே ஹேட் டு லேர்ன் ஆஸ் மச் ஆஸ் தே கேன் அப்படிங்கிறது இருக்குது. அதை சொல்லும்போது கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் கிட்ஸு அதை எடுத்துக்கிறாங்க. ஐஏஎஸ் கோச்சிங் வச்சுருக்குறோம். எங்களதில் என்ஜினியரிங் காலேஜ்லேருந்து பாலசுப்ரமணியங்கிறது ஈசி பாய், he passed the IAS. We are proud of him. Now he is serving in training in Delhi for the after completion of IAS. அதே மாதிரி அனிஷ்குமார் அந்த ஸ்டூடெண்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு, he is working in சிங்கப்பூர் அண்ட் மலேசியா அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸில். இங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நல்ல ஸ்மார்ட் பாய். அவனுக்கும் he went to Wayne State, the same university where I was studying. அங்கே படித்து முடிச்சுட்டு அங்கே இருக்கிற கம்பெனிக்கு now he moved to West Coast of America. இங்கே ஆர்ட்ஸ் காலேஜில் இன்னொரு பையன் இருப்பான். அவன் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பர்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொருத்தரையும் பேசுவான் வித்தவுட் இன்ஹிபிஷன். அவனை ப்ரமோட் பண்ணி ரொம்ப ப்ரமோட் பண்ணுவான். அவன் பேசும்போது இப்போ அலுமினிக்கு மீட்டுக்கு வந்தபோது சொன்னால் அவன் ஃபீட்டல் மெடிசனில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் போஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது எப்படி மேடம், நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள்கிட்ட பார்த்துட்டே இருக்கேன். எந்த ஸ்டூடெண்ட் எந்த கோர்ஸ் படித்தாங்க, எங்கே அப்ராடில் போய் என்ன கோர்ஸ் படித்தாங்க, இப்போ என்னவா இருக்காங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டை பற்றியும் கரெக்டாக சொல்கிறீங்க. மாணவர்களோட தொடர்ந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? அது இங்கே இருக்கும்போதும் சரி, முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட் இல்லைன்னா இவ்வளோ ஃபிங்கர் டிப்ஸில் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள்? மாணவர்கள் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஏதாச்சும் அச்சீவ் பண்ணும்போது என்னை வந்து பார்ப்பாங்க. நிறைய பேர் அவங்க ஏதாச்சும் பிளான் இருக்கும்போதும் பார்ப்பாங்க. அவங்க ட்ரபிளில் இருக்கும்போதும் கவுன்சிலர் வச்சுருக்கிறேன் காலேஜில். ஒரு ஃப்ரம் தி பிகினிங் அந்த சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் ஃபுல் டைமாக இருக்காங்க, பார்ட் டைமாக எக்ஸ்பீரியன்ஸ் சைக்காலஜிஸ்ட் 2 பேர் போகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் சொல்கிறது என்ன, யார்கிட்டையும் பேசலினாலும் சைக்காலஜிஸ்ட்டை போய் பேசிட்டு வாங்க. அவங்க பிஸியாக இருக்காங்க. இப்போ கூப்பிட்டு அவங்கள கேட்பேன் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ அவங்க நம்ம அடிக்கடி காண்டாக்ட் பண்ணால் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டிமுலேட் ஆவாங்க. எவ்வளோ தூரம் டைம் கிடைக்குதோ அவ்வளோ தூரம் நான் காண்டாக்ட் பண்ண நான் டெஸ்கில் உட்காந்துட்டு சும்மா இருக்க விரும்புறதில்ல. எனக்கு ஒர்க்கு ரிட்டன் ஒர்க் இல்லைன்னா எந்திரிச்சு நடந்து ஏதோ பையங்க பொண்ணுக்கிட்ட பேசி அவங்க கோல் இந்த மாதிரி ஊக்குவிக்கிறது தான் என்னுடைய லைஃப்னுடைய ஒரு குறிக்கோள். இன்னைக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ஹெல்த் செக்டாருடைய பூமிங் நிறைய இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க? இன்னைக்கு ஏஐ வரைக்கும் வந்துருச்சு ஹெல்த் செக்டாரில். நம்ம ஹாஸ்பிட்டலுடைய ஸ்பெஷாலிட்டிஸ்னால் என்னென்னு சொல்லுவீங்க? கேஎம்சியோட ஸ்பெஷாலிட்டிஸ். நாங்கள் முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நான் முதல்ல சேர்மன் டிஸ்கிரைப் பண்ணுவார், அவருக்கு ஏதாச்சும் ஒன்று சேலஞ்சிங் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அவர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார். நிறைய பீப்புள் அதுக்கு அப்போஸ் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த அப்போஸ் பண்ணுறவங்களை எல்லாம் அவர் வந்து அடுத்தட மீட்டிங் கூப்பிட மாட்டார். என்கரேஜ் பண்ணுறவங்களை மாத்திரம் மீட்டிங் கூப்பிட்டு தென் ஃபைனலி வி காட் தி மெடிக்கல் காலேஜ். திஸ் இஸ் த ஒன்லி கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரி ரன்னிங் த மெடிக்கல் காலேஜ். இடையில சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த ரூல் வந்தது, நாங்கள் அதை எடுத்து செஞ்சோம். அதுக்கப்புறம் அந்த ரூல் எடுத்துட்டாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா திஸ் இஸ் அ ஸ்பெஷல் கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரி ரன்னிங் திஸ் மெடிக்கல் காலேஜ். அண்டு நவ் வித் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ், 2 different hospitals, and it's have more than 2,000 beds, and we have peripheral centers in the various places. ஸோ இங்கே படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கே படிக்கிற பேராமெடிக்கல் ப்ளஸ் என்ஜினியரிங் ப்ளஸ் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு
நாங்கள் ஆல் த டைம் இந்த ஒர்க்கை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்கணும்ட்டு. இங்கேயே படிக்கலாம், இங்கேயே ஸ்டார்ட் அப்கான அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குறீங்க. இப்போ மெடிக்கல் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயே ஒர்க் பண்ணுவாங்க, அங்கே ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட். மற்ற காலேஜில் எப்படி இருக்கோ தெரியாது. இங்கே ஃபஸ்ட் இயர்லேருந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போய் அந்த பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க எங்கெங்கே இருக்குதோ அது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அது ரூல்ஸ் எங்களுது. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்கணும். ஆர்ட்ஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா லேப் கோர்ஸ் வச்சுருக்குறோம், அவங்க அங்கே போய் ஒர்க் பண்ணணும். ஆல் சயின்ஸ் கோர்சஸ் அங்கே மெடிக்கல் காலேஜில் போய் பார்க்கணும், அதில் ஒர்க் பண்ணணும். முடித்ததுக்கப்புறம் வேலைக்கும் சேர்ந்துக்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்களுக்கு இருக்குது. உங்கள் ரிசர்ச் சென்டர் வந்து சில லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அது அந்த மாதிரியான கொலாபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கல்ல நீங்கள்? அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் சரி எங்கள் காலேஜ்லேயும் சரி வி என்கரேஜ் லாட் ஆஃப் ரிசர்ச். ஹாஸ்பிட்டலில் வந்து நிறையா ஃபண்டு வாங்கியிருக்காங்க. திஸ் ஹாஸ்பிட்டல் இன்வால்வ் இன் ரிசர்ச். நாங்கள் பக்கத்தில் 3 பிளேசஸ்ஸு, அர்பன், செமி அர்பன், ரூரல் ஏரியா, இந்த 3 பிரித்து நாங்கள் அங்கே போய் வில்லேஜ் பீப்புளுக்கு நிறையா டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் படிக்கும்போது ஃபாரின்லேருந்து வந்த ரிப்போர்ட் தான் நம்ம கொலஸ்ட்ரால் என்ன லெவல், பிளட் சுகர் என்ன லெவல் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஃபாரினுடைய சென்சஸ் தான் கம்பேர் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து 10 இயர்ஸ் ஸ்டடி எடுத்திருக்கிறோம். 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாங்கள் இந்த மாதிரி ரூரல், அர்பன், செமி அர்பன் ஏரியாவில் போய் அட்லீஸ்ட் 100 or 150 காமன் பீப்புள் எடுத்து அங்கே இருக்கிற வாட்டர், அங்கே இருக்கிற பீப்புளினுடைய ஹெல்த்து எப்படி இருக்குதுன்னு நிறையா பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ கிவன் லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு தட். நவ் வி ஆர் டேக்கிங் வாட்டர் இஸ் தி பேஸ். தேர் ஐஐடியோட நாங்கள் கம்பைன் பண்ணி அந்த ரிசர்ச் பண்ணுறோம், அங்கேருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. காலேஜ்லேயும் எடுத்துட்டிங்கன்னா வி என்கரேஜ் லாட் ஆஃப் ரிசர்ச். அவர் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாஃப்ஸ் ஆர் பிஹெச்டி ஹோல்டர்ஸ். அண்டு அவங்க ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கு ஸ்டார்ட் அப் சீட் மணி வேணும்னா நாங்கள் என்கரேஜ் பண்ணி நிறையா சீட் மணி கொடுத்துருக்குறோம். அந்த சீட் மணி வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி அது ப்ராஜெக்டாக கன்வெர்ட் ஆகணும். தென் தே என்கரேஜ் தம் டு டூ கன்சல்டேஷன் ஃபார் தி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ கன்சல்டேஷன் அவங்க பண்ணி அது மூலம் இன்கம் அவங்க டிபார்ட்மெண்ட்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. காலேஜஸ்லேயே நாங்கள் ஸ்டார்ட் அப் நிறையா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது போத் என்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு ஃபண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தே பார்ட்டிசிபேட் இன் ஸ்டார்ட் அப் and later on they can go out and do their business. Some industry also we have hosting within our campus. அதில் internship பண்ணிட்டு if they like that industry they can pursue their career or they can try out different industries. So within our campus we have different industries who are giving training, who are doing the part of their research here. அதுக்கு கவர்மெண்ட்டும் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறோம். அது இப்போ நிறைய ஹேக்கத்தான்ஸ் இதில் எல்லாம் படிக்கும்போது அது ட்ரை பண்ணுறாங்க, சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. திஸ் இஸ் வாட் தே வாண்டட் நவ். ஸ்கில் டெவலப்மெண்ட் ஹெட்டிங்கில் நாங்கள் இந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி ஓரியன்டேஷன் அதை எடுத்துகிட்டு போகிறோம். எல்லாரும் இந்த ஏஜில் வந்து சின்ன வயசுலேருந்து ஓடிட்டு இருந்தோம், ஒரு கோலை நோக்கி ஓடணும், ஒன்று அச்சீவ் பண்ணோம், ஓல்டர் ஏஜுக்கு வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு இருக்கோம். ஆனால் நீங்கள் இப்போயும் ஏதோ ஒரு எய்மோடையே ஓடிட்டுருக்கீங்க. உங்கள் கோல் தான் என்ன? உங்களுடைய அடுத்து என்ன எய்ம் வச்சுருக்கீங்க? இல்லை, நான் நிறைய நாள் நினச்சிக்குவேன் என் உடம்பை வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். டெய்லி அட்லீஸ்ட் 1/2 hour to 1 hour. பல நாள் முடியறதில்ல. ஏன்னா இங்கே ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது யாரோ ஒரு கெஸ்ட் வர்றாங்க, அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து இது போகும்போது அந்த எக்ஸசைஸு போயிடுது. ஃபஸ்ட் திங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா தான் முடியும். ஐ எம் நாட் அ ஏர்லி ரைசர். ஸோ ஆனால் அது வந்து சாக்கு சொல்ல முடியாது. ஐ ஹேட் டு கரெக்ட் மை செல்ஃப் டு அக்காமடேட் டு டூ தி exercise for old age. That is a must. Everybody
in old age, especially vigorous exercise இல்லைனாலும் strengthening of your body is must. As a doctor, I know that I'm not doing. That's why I'm not fulfilling that my wish. நான் நீங்கள் இவ்வளோ கமிட் பண்ணி இன்ஸ்டியூஷன் டெவலப் பண்ணீங்க. You cannot run away from the institutions in the middle way. So you have to run it in the safe way, hand over your institution so that it will run for years and years. Lot of people will get benefited. That you have to make sure. Till that time, you cannot imagine rest எடுக்கணும், அந்த இன்ஸ்டியூஷன் போக வேண்டியது இல்லை. இட்ஸ் யுவர் பேபி. எல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைகளை எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு டு பேலன்ஸ் தி ஒர்க் அண்ட் தி பர்சனல் லைஃப். ஃபுட் இஸ் எங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ தட் இஸ் ஓகே. சேர்மனும் அதே மாதிரி தான். கோவிட்க்கு அப்புறம் அவரால் முடியறது இல்லை கொஞ்சம். அதர்வைஸ் ஹீ இஸ் ஸ்டில் ரன்னிங். அதனால் காட் ஹெல்ப் அஸ் டு அச்சீவ் ஆல் தி goals, all the things what we wanted, and taking care of our health. இவ்வளோ நேரம் உங்களுடைய ஒரு கிராமத்தில் தொடங்கின லைஃபு, ஒரு எய்ம் இருந்திருக்கலாம், அதை அச்சீவ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அதில் ஒரு சர்வீஸ் பண்ணணும், அதுவும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமாக இருக்கட்டும், அல்லது ரிசர்ச் சென்டர் மூலமாக திரும்ப அதே கிராமத்துக்கு திருப்பி கொடுக்கறது, அவங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கான்னு போய் பார்க்கறதுல தொடங்கி ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும், நம்ம பிள்ளைங்க உலகம் முழுவதும் இருக்கணும், அந்த பிள்ளைங்களை இன்றைக்கும் நினைவு கூறணும், அதுதான் தன்னுடைய மனதிற்கான திருப்தின்னு உங்களுடைய இந்த பயணத்தை எங்களோட பேசும் தலைமை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றிம்மா. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்ன கேள்வி கேட்டு அதுக்கு பதில் எல்லாம் எடுத்து நீங்கள் ஒளிபரப்புறதுக்கு என்ன சார்பிலையும் எங்கள் இன்ஸ்டிடியூஷன் சார்பிலையும் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். உங்கள் உதவியாக இருந்த இதுக்கு பேட்டிக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.